சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயரம். என் அன்பு குழந்தையே, உயிராய் உலகமாய் நம்பிக்கை வைத்த உறவுகளிடம் இருந்து ஏமாந்து போய் நிற்கின்றாய். ஏமாற்றப்பட்டு விட்டோமோ அல்லது ஏமாற்றப்பட்டு விடுவோமோ என்றெல்லாம் யோசித்து கொண்டிருக்கின்றாய். ஒருபுறம் நான் உண்மையான அன்பு வைத்திருக்கிறேன், நான் நேர்மையாக நடந்திருக்கின்றேன், எனக்கு ஒன்றும் நடக்காது என்று தைரியத்தோடு இருந்தாலும், மற்றொரு புறம் ஒருவேளை எல்லாம் பொய்யாகி விடுமோ, கை நழுவி போய்விடுமோ என்று பதறிக்கொண்டே தான் இருக்கின்றாய். ஒரு முறை எல்லாம் நிச்சயம் சரியாகும், நான் நன்றாகத்தான் வாழ்வேன் என்று உனக்கு நீயே தைரியம் சொல்லிக் கொள்கிறாய். ஆனால் பக்கமே எதிர்மறையாக ஏதாவது நடந்துவிட்டால் நம் வாழ்வு சூனியமாகி விடுமே என்றெல்லாம் பயந்து கொண்டே இருக்கின்றாய். இந்த நொடி உன் மனம் எதிர்பார்த்தது யாரிடமாவது எல்லாவற்றையும் கொட்டிவிட வேண்டும். உன் மனதில் உள்ள பதற்றம், பயம் எல்லாவற்றையும் எதுவும் நடக்காது, எல்லாம் சரியாகும் என்ற ஆறுதல் வார்த்தை தான் உன் மனம் ஏங்குகிறது. ஆனால் உன் பகிர்வை கேட்க யாரும் தயாராக இல்லை. யாரை நம்பியும் பகிர நீயும் தயாராக இல்லை. இப்படியாகத்தான் அலைப்பாய்ந்து கொண்டு இருக்கிறது உன் மனம். என் அன்பு குழந்தையே, நான் ஒன்று சொல்லட்டுமா? யாரிடமும் ஆறுதல் தேடி அலைபவள் என் மகள் அல்ல. 1000 பேருக்கு ஆறுதல் தருபவளே சாயப்பாவின் பிள்ளை. உன்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள், ஒதுக்கி விட்டார்கள் என்று அது தானே உன் கவலைகளுக்கு காரணம். இப்படி கவலைப்பட்டு கொண்டு உட்கார்ந்து கொண்டிருந்தால் ஒதுக்கியவர்கள் வருவார்கள் என்று நினைத்தாயா? உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு உன் அன்பின் ஆழத்தை புரிய வைத்து நீதான் உன்னிடத்தில் வரவழைக்க வேண்டும். எல்லாம் நான் செய்துவிட்டேன் அப்பா, அவர்கள் காலில் விழுந்து மன்றாடி விட்டேன், எதுவும் நடக்கவில்லை என்று மீண்டும் கண்ணீர் விடுகிறாய். என் அன்பு குழந்தையே, நான் மீண்டும் கூறுகிறேன், நீ சாயப்பாவின் பிள்ளை. யாரிடமும் கையேந்தி கண்ணீர் விட நான் அனுமதிக்க மாட்டேன். உன்னை உதாசீனப்படுத்தியவர்கள் பின்னாலே நீ சென்று கொண்டு இருந்தால் உன் அருமை அவர்களுக்கு எப்படி விளக்கும்? என் பிள்ளையை ஒதுக்கி வைக்கும் தகுதி அவர்களுக்கு இல்லை. நீ அவர்களை ஒதுக்கி வைத்துவிட்டு என்னிடம் வா. பெரிதாக ஒன்றும் நடந்துவிடவில்லை. உன் வாழ்க்கையில் ஏதேனும் உன்னை அடிமைப்படுத்த நினைத்தால் அதை தூக்கி எறிய கற்றுக்கொள். அப்பொழுது தான் நீ வெற்றி அடைவாய். என் அன்பு குழந்தையே, உன்னை ஒதுக்கி விட்டார்கள், உதாசீனப்படுத்தி விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. உனக்காக எப்பொழுதும், எந்த நிலையிலும், எந்த நேரத்திலும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். எது நடந்தாலும் அது நன்மைக்கே என்று ஏற்றுக்கொள். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி.